வெல்கம் டு மை யூடியூப் சேனல். உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டோரி சொல்லணுமா? இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டோரி நேம் ஏ பாய், அமைதியான பையன். இந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்களே யார் அமைதியாக இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம் இருந்தாங்களாம். அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் உங்களை மாதிரி இருந்தான். எப்போவுமே சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தான். எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப மெதுவாக செஞ்சானாம். அதனால் அவங்க அப்பா அம்மா இதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னாச்சு நம்ம பையனுக்கு? வேலை சீக்கிரமாக செய்ய மாட்டேங்கிறான், ரொம்ப சோம்பேறியாக இருக்கானே, என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்பட்டாங்களாம். அப்போ ஒரு நாள் அந்த பையனோட தாத்தா அந்த வீட்டுக்கு வந்தார். அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அந்த பையன் சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு அடுத்த நாள் அந்த பையனோட தாத்தா அவங்கிட்ட ஒரு புதிர் புத்தகத்தை கொடுத்தாரு. உடனே மெதுவாக அந்த புதிர் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டானா. இதை பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, வேலை ஸ்லோவாக செஞ்சாலும் இந்த புதிர் புத்தகத்துக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. உங்கள் மகன் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து எல்லாத்தையும் சரியாக செய்கிறான். அதனால் அவனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், அவனை எதுவும் திட்டாதீங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு தாத்தா சொன்னாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்கில்லையே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.